சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ ரொம்ப முக்கியமான ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவை பேச வேண்டிய தேவை இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் மேல எதிர்க்கட்சிகள் பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்கும் பட்சத்துல அது நம்ம நாட்டுக்கே அது பெரிய ஒரு ஆபத்து தான். மக்களுக்கும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேல, இந்திய ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு இஷ்யூ. ஸோ இப்போ எதிர்க்கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனும் பார்த்தா பதிலடி கொடுக்குறாங்க. பிஜேபி மேலேயும் விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாங்க. பிஜேபி இந்த சிஸ்டமே மேனிபுலேட் பண்றாங்கன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஓவராலா இந்த சிச்சுவேஷன் எப்படி பாக்குறீங்க? சீரியஸ் சார்ஜஸ் தான். எலெக்ஷன் கமிஷன் மேலே அப்போசிஷன் எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரத்தன்மை வாய்ந்தது. ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று, பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதில் வந்திருக்கக்கூடிய சிக்கல்கள். உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீக்கப்பட்ட 65 லட்சம் பேர் லிஸ்ட்டை வெளியிடணும். அதில் விடுபட்டவர்கள் ஆதாரம் கொடுத்தாங்கன்னா அவங்கள லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியில் உள்ளடக்கிய மாதவபுரா அசம்பிளியில் 1 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதாக ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு முதல்ல சொன்னதும் வேறன்னு தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது குற்றச்சாட்டோட சாராம்சம் வந்து என்டையர் 24 எலெக்ஷனே ரிக்டு. பிஜேபி ஜெயிச்சதே வந்து பை ரிக்கிங்ன்றது நான் இப்பயும் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது அதற்கான பூரணமான ஆதாரங்களை ராகுல் காந்தி கொடுக்கல. முறைகேடுகள் நடந்திருக்குன்றது உண்மை. இது எல்லா தேர்தலையும் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தான். சில நேரங்களில் அது அதிகமாகவும் கூட நடந்திருக்குது. கடந்த காலங்களில் 24லேயும் அது அதிகமாக நடந்திருக்கலாம். பட் 543 தொகுதியிலுமே பிஜேபி ஜெயிச்சு அந்த 240 ப்ளஸ் அவங்க கான்ஸ்டுவன்சிஸ், அவர்களுடைய ஆதரவாளர்கள், அந்த கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சது எல்லாமே வந்து பை, அதாவது வந்து மால் ப்ராக்டிஸில், அதாவது வந்து ரிகிங் அப்படின்னு சொல்வது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தா வந்து தமிழ்நாட்டில் 40 சீட்டு பாண்டிச்சேரியோடு சேர்த்து டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிச்சது, அதுவும் அந்த லிஸ்ட்டில் வருமா? அப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸே நீங்கள் வந்து கேள்வி கேட்டு நீங்கள் வந்து பை எலெக்ஷன் என்டையர் 24 எலெக்ஷனையே என்ன பண்ணணும், நல் அண்ட் வாய்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு புது எலெக்ஷன் வேணும்னு சில பேர் பேசுகிறாங்க. பெரிய அளவில் யாரும் பேசல, சில பேர் பேசுகிறாங்க. அந்த கோரிக்கையை வந்து அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸோ திமுகவோ அல்லது இடதுசாரிகளோ வைக்க தயாரா? இதுதான் என்னோட பாயிண்ட். மாதவபுரா இன்சிடென்ட்டை சென்ட்ரல் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இதில் ராகுல் காந்தியோட சார்ஜஸ் ஒதுக்கி தள்ள முடியாதவை. பட் அகெயின் நான் சொல்கிறேன், 24 ஒட்டுமொத்த மக்களவைத் தேர்தல்களுமே வந்து மோசடி, பிஜேபி வெற்றி பெற்றதே போலி வாக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு, மக்களை இழிவுபடுத்தக்கூடிய தீர்ப்பு. அதற்கு எப்போதைய ஆதாரங்களை ராகுல் கொடுக்கவில்லை. இது ஒரு பார்ட். செகண்ட் இஷ்யூ வந்து பீகார். எஸ், பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கின்றது உண்மை. எஸ்ஐஆரில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டே கடைசியாக தலையிட்டு நாங்கள் டெலிட்டட் ஓட்டர் லிஸ்ட்டை போடணும்னு சட்டத்தில் இடம் இல்லைன்னப்போ, சட்டத்தில் இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, சொன்னதை செய்ய, 65 லட்சம் ஓட்டர்ஸ் நீ போடு, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆனால் தான் போடுவான்ட்டான். வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போடுன்ட்டான். இப்போ ஓட்டர் லிஸ்ட்டு, ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும் வச்சு அதை பேரை செக் பண்ணிக்கலாம். புதுசாக விடுபட்டவர்கள் ஆதாரம் கொடுத்து சேர்த்துக்கலான்ட்டாங்க. பட் ஸ்டில் எலெக்ஷன் கமிஷனரோட ஞாயிற்றுக்கிழமை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் ரொம்ப அக்ரெசிவாக தான் பேசுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய பல கேள்விகளுக்கு அவர் பதிலே சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆதாரங்களை, குற்றச்சாட்டுகளுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் நிறைய மோசடி நடந்திருக்கு, ஆதாரங்களை ராகுல் காந்தி 7 நாளைக்குள்ளே ஸ்வான் அஃபிடவிட்டில் உறுதிமொழி எடுத்துகிட்டு கொடுக்கணும், இல்லைனா வந்து மன்னிப்பு கேட்கணுன்றீங்க. ஆனால் இதே குற்றச்சாட்டை ராய்பரேலி தொகுதியில், ராகுல் காந்தி ஜெயிச்ச ராய்பரேலி தொகுதியில் நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பிஜேபி தலைவர் அனுராக் தாக்கூர் சொல்கிறாரு. அவருக்கு நீங்கள் இந்த எச்சரிக்கையை கொடுக்கல, அதாவது ஸ்வான் அஃபிடவிட் கொடுத்துட்டு இந்த குற்றச்சாட்டை வை, இல்லைனா மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் அனுராக் தாக்கூரை எச்சரிக்கலான்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு தலைமை தேர்தல் ஆணையாளர் பதில் சொல்லாமல் கடந்து போகிறார். அடுத்த கேள்வின்றார், நெக்ஸ்ட் கொஸ்டின்றார். ஸோ எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட சம்சாகிரியாக இருக்குது, எட்டானதர் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்றது ஒதுக்கி தள்ள முடியாத விஷயம் தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ பீகாரில் நடக்கக்கூடியது, எஸ்ஐஆரில் நடந்த குளறுபடிகள், ராகுல் காந்தி இன்னைக்கு யாத்திரை போவது, சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு, இவையெல்லாம் சீரியஸ் இஷ்யூஸ். மறுபடியும் சொல்லுகிறேன், தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை அதல பாதாளத்துக்கு போய் இருக்கிறது. குறிப்பாக பீகாரில் நடந்த அந்த எஸ்ஐஆர், அது அடுத்து 5 மாநில தேர்தல்கள், தமிழகம், கேரளம், பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, இது 5 மாநிலத்திலும் எஸ்ஐஆர் நாடு பூரா விரிவுபடுத்த போகிறான்ட்டாங்க. இதான் இன்னைக்கு நியூஸ் வந்து ஒடிசால விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை. ஸோ இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை தான், அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. பட் குடியுரிமை சான்றிதழ், அதுக்கு வந்து ஆதாரம் ஏற்றுக்க மாட்டேன், ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை. ஐ திங்க் ஆதார குடியுரிமை சான்றிதழாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பு இந்த மாநிலங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை வரவழைத்திருக்கும். ஸோ எஸ்ஐஆர் இஷ்யூவில் அப்போசிஷன் சொல்கிறது கரெக்டு கேப்ரியல். அதில் ஓரளவு அப்போசிஷனுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா 65 லட்சம் பேரோட லிஸ்ட்டை போடணும்,
ஆதார் கொடுத்தா அவங்கள லிஸ்ட்டில் இமீடியட்டாக சேர்க்கணுன்றதையும் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு விழுந்த சம்மட்டி அடி எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. பட் சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியை பற்றி ராகுல் சொன்னதும் 24 தேர்தல் ஒட்டுமொத்த தேர்தலுமே போலி வாக்குகளாலேயும் தேர்தல் மோசடியாலேயும் தான் நடந்தது. மோடி வெற்றி பெற்றதே போலி வாக்குகள் என்று சொல்லுவது ஜனநாயகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலை, இந்திய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலை. அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி, நான் என்ன கேட்குறேன், இதில் விமர்சனம் செய்பவர்களை, இப்போ இந்த கருத்தை வெளியிடக்கூடிய என்னை போன்றவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களை பார்த்து கேட்பது, ராகுல் காந்தியோட சார்ஜோட லாஜிக்கல் எண்ட் என்ன? 24 எலெக்ஷனை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணணும், ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு போனோம். அதானே உண்மையாக இருந்தால் தான் அந்த கோரிக்கையை காங்கிரஸ் பார்ட்டி அதிகாரப்பூர்வமாக முன்வைக்குமா, இந்தியா பிளாக் முன்வைக்குமா? நான் இதுதான் காங்கிரஸ் நண்பர்களையும் ராகுல் காந்தியோட, நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஐஆர் வேற, சென்ட்ரல் பெங்களூர் வேற. 24 எலெக்ஷனில் தேர்தல் முறைகேடு மூலமாக மட்டும்தான் மோடி வெற்றி பெற்றார், பிஜேபி வெற்றி பெற்றது என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்பது, இது காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒருமித்த கருத்தாக இருக்கிறதா? அப்படி என்றால் லாஜிக்கலாக அவங்க கேட்க வேண்டியது, தேர்தலை ரத்து செய்துவிட்டு மறுதேர்தலுக்கு உத்தரவிடுங்கள் என்ற கோரிக்கை முறையாக வைப்பது. அது நடக்குதோ இல்லையோ, அந்த எண்டுக்கு இவங்க போவாங்களா? அந்த எண்டுக்கு இவங்க போல. ராகுல் காந்தி 10 நாளாவது இந்த சார்ஜை வச்சு, மாறா ஒரு சார்ஜை சேத்தவாரி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க. இந்த பொருள் என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நம்பகத்தன்மை சிதைப்பது. அவங்களால எதுவும் பண்ண முடியல, அப்போசிஷனால ஒண்ணுமே பண்ண முடியல, தே ஆர் க்ளூலெஸ். ஒரு விதத்துல மோடி கவர்மெண்ட் பண்ண பிளண்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் பண்ண பிளண்டரு, செத்து கொண்டிருந்த இந்தியா கூட்டணிக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். they have resurrected the India bloc which was dying. தேர்தலுக்கு பிறகு ஒரு இந்தியா பிளாக் கூட்டம் கூட நடக்கல. இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரோட்டில் போகிறான், இன்க்ளூடிங் ஆம் ஆத்மி பார்ட்டி. நான் இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு அவன் 2 மாதம் மேலே சொல்லிட்டான். அன்றைக்கி அவன் முன்னால் நிற்கிறான். பார்லிமெண்ட் ஹவுஸ்லேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஊர்வலம் போகும்போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் பஸ்ஸில் ஏற்றும் போது 300 எம்பிசியும் அதில் ஆம் ஆத்மி எம்பிஸும் போய் சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ செத்து கொண்டிருந்த இந்தியா கூட்டணிக்கு உயிர் கொடுத்தது ஒன்று தான் எலெக்ஷன் கமிஷனோட அச்சீவ்மெண்ட். 24 தேர்தல் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி ரிக்டு. 24 மக்களவை தேர்தல்கள் முழுக்க ஓட்டு திருட்டால ஓட்டு சோரின்றாங்களே, அதால நடந்ததுன்னா ஃபைன், இந்தியா கூட்டணி ஒரு கோரிக்கையாக முன்வைக்க வேண்டும், தேர்தலை ரத்து செய்யுங்க. ஒரு பக்கம் ஓட்டு சோரி, தேர்தல் ஓட்டு திருட்டில் தான் 24 மோடி ஜெயிச்சார்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அதோட அடுத்த எண்டுக்கு கொண்டு போகாமல் தேர்தலை ரத்து செய்கின்ற கோரிக்கையை அதிகாரப்பூர்வமாக வைக்காமல் கடந்து போவதும், நான் சொல்கிறேன், இது மோசடி அரசியல். ஆனால் இப்போ இப்படி பாருங்களேன் சார், இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தளவில் ஒரு பர்டிகுலர் தொகுதியை அவர் கையில் எடுக்கிறாரு, மாதவ்புரா அப்படின்ற ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியை கையில் எடுக்கிறாரு. அதை கையில் எடுத்து அங்கே முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இப்போ அவரால் இந்தியா முழுக்க இந்த விஷயத்த பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ்ன்றது ஒரு பார்ட்டி தான், அவங்க கிட்ட கவர்மெண்ட் மிஷினரி கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ்ல ஈடுபடணும்னா கவர்மெண்ட் மிஷினரி தேவை. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, சிஸ்டம்ல ஓட்டை இருக்கு, நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டேன், இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இதை நாளைக்கு சீரியஸான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது தான் என்டையரா எல்லா பகுதியும் நடந்திருக்கான்றது தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு வர முடியும். இல்லை, நான் என்ன சொன்னேன், இப்போ கூட உங்களோட நோக்கம் என்ன நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டிடுவன்சியில் முறைகேடு நடந்திருக்குன்னு. there are 2 questions. ஒன்று, இந்தியா பூரா எல்லா தேர்தலையும் முறைகேடு நடந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் ஒரு ஆடிட் பண்ணுங்கன்னு ஒரு கொஸ்டின் வைக்கணும். ரெண்டாவது, அது அல்டிமேட்லி அது அண்டர்ஸ்டுட் சார், அது நேச்சுரலாக அங்கே வருது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதை வெளிப்படையாக கேட்கணும் கேப்ரியல். இதை ஒரு கான்ஸ்டிடுவன்சியை விட்டுட்டு சி சம் மேமத் எக்ஸசைஸ். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த கமிஷனோட நடவடிக்கைகள் கேவலமானவை. எஸ்பெஷலி பீகாரில் ஞானேஸ்வர் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனும் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் அருவருப்பாக இருக்குது. தே மஸ்ட் பி இம்பீச்டு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த 3 எலெக்ஷன் கமிஷனும் தூக்கி போடணும், கடாசனம். புதுசாக எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், அஃப்கோர்ஸ் வித் சப்போர்ட் ஆஃப் தி அப்போசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ். அந்த இடத்துலேயே மோடி கவர்மெண்ட் தப்பு பண்ணுது. ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணுறாங்கன்றதுலாம் மாற்று கருத்துக்கு இடமே இல்லைங்க. பட் மை சிம்பிள் பாயிண்ட் இஸ் த என்டையர் எக்ஸசைஸ் ஆஃப் 24 எலெக்ஷன்ஸ் ரிகடுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அன்அக்செப்டபிள். நான் சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொன்னார், 1 crore எம்ப்ளாயிஸ் இன்வால்வ்டு கேப்ரியல். 1 கோடி ஊழியர்கள் நாடு முழுவதும். 1 crore such a mammoth number. 1 crore human hands, 2 crore human hands rather, 10 lakh booth agents and 10 lakh other political supporting staff. 1.2 crore people involved exercise. rigged-ஆ இருக்க வாய்ப்பே இல்லை. I am telling you, there may be some problems. I do agree. அதனால நீ என்டையர் ப்ராசஸை நீ இந்த பிரச்சனை, நான் சொல்றேங்க, நான் 91 எலெக்ஷன் அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றது தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப ராகுல் காந்தி ஒரு பர்டிகுலர்
ஏரியாவை டச் பண்ணி இங்க பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த பிரச்சனை மத்த இடங்கள்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நம்ம எலெக்ஷன் கமிஷன்ட்டே சொல்லலாம். இந்த வேலையை ராகுல் காந்தி பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு அந்த சப்போர்ட் மெக்கானிசம் கிடையாது. அது எனக்கு புரியுது. நான் என்ன சொன்னேன், பட் நம்ம ஏன் அந்த கிரெடிட் நம்ம burden கொடுக்கணும்? of shifting burden வந்து நீங்க ஈசி மேல எப்படி போட முடியும்னு தான் நான் கேக்குறேன். அவ யார் மேல போடலாம்? நீங்க தான் பண்ணணும் அது. I mean that is இண்டிவிஜுவல்ஸும் that is the problem. பார்ட்டி. That is the problem. நீங்க வந்து பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ப்ராசஸ் வந்து 100% பியூர் நான் சொல்லல. அண்ட் இந்த ப்ராப்ளம் சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டிட்யூன்சில வந்த ப்ராப்ளம் நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் கேப்ரியல். கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் ஆக எவ்வளவு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் வந்து 89ல இருந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். 89, 91, 96, 98, 99, 2004, 9, 14, 19, 21, 10 எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன். நான் படிச்சிருக்கேன் இதை பத்தி. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே இருக்கு. Right. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வேற வேற மாதிரி ஒவ்வொரு பேசுவாங்க. காலகட்டத்துல வெவ்வேறு மாதிரி பேசுவாங்க. பட் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் அ மார்வல். இந்தியன் எலெக்ஷன்ஸ் ஆர் அ மார்வல். இதுல அவரு தான் இதை கண்டுபிடிக்கணும்னா, ஆமா அவரு தான் கண்டுபிடிக்கணும். ஹவவர் ஹை யூ ஆர். நான் என்ன சொல்றேன், நீ வந்து 543க்கு சொல்ல வேணாம். ஒரு சாம்பிள் சைஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் வைஸ் 10 கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துக்கோ. just 10 constituencies across the country, east, west, north, south. That's why sample size works. உங்களுக்கு தெரியும். சோ மாதவபுரா மாதிரி இன்னொரு 10 தொகுதியில எடுங்கன்றீங்க. 10 தொகுதி 10 across the country இருக்கணும். that they should represent the region. இது south, north, west, east. ஒரு 10 constituencies எடுத்துக்கோங்க. just 2 constituencies from each region. 2 plus 3, 2 to 3 வச்சுக்கோங்க. 10 constituencies, roughly that number. Then we can have a serious doubt. நான் சொல்றது என்னன்னா, to conclude that 24 elections completely riggedன்றதுக்கு sample size minimum adequacy இருக்கணும். ஸோ நான் திஸ் பீப்புள்ஸ் மேண்டேட்டுங்க. இது வந்து எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் இஸ் கம்மிங் பேக்னு நான் சொல்லிச்சு. நீங்கள் வந்து அதை ரிக் பண்ணி தான் அவங்க வந்தாங்கன்றதை வந்து ஸோ உடனே நீ மோடி சப்போர்ட்டர், பிஜேபி சப்போர்ட்டர், திஸ் இஸ் ஸ்லாண்டர், அப்சல்யூட் ஸ்லாண்டர். அது வந்து உள்நோக்கமுடைய பெய்டு மவுத்ஸ் இருக்காங்கல்ல, திமுகவோட பெய்டு மவுத்ஸ், அறிவாலி அல்சேஷன்கள், தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் பேசக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகள் தான் அப்படி பேசுவாங்களே ஒழிய அறிவுள்ளவன் நான் சொல்கிறத கன்சிடர் பண்ணுவான். எனக்கு உள்நோக்கம் கற்பிக்க மாட்டான். ஐ மே பி ராங், பட் எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. நான் சொல்கிறது என்னன்னா, ஐ மீன் சிம்பிள் பாயிண்ட். இந்த எலெக்ஷன்ஸை இவ்வளோ வருஷமாக நான் பார்க்கறதுனால இட்ஸ் ஒன் ஆஃப் த டிஎன் சேஷன் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கும்போது சொல்லிட்ஸ் இந்த உலகத்தின் 8வது அதிசயம், 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் 7 அதிசயம் இருக்குதா, 8 அதிசயம், 8th wonder ஆஃப் த வேர்ல்டுங்க. 9 அதிசயமோ 7 அதிசயமோ 9 அதிசயமோ இருக்குது. மேபி 8th or 10th wonder ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்தியன் எலெக்ஷன்ஸ். 1 crore people involved, 1.2 crore people involved elections வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் இருக்குது. ஐ திங்க் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுன்ற நான் சோனியா காந்தியை சொல்லுங்க, ஸ்டாலினை சொல்லுங்க, சரத் பவாரை சொல்லுங்க, லெஃப்ட் லீடர்ஸ் இருக்காங்க அவங்கள சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த சில கட்சிகள் இருக்கக்கூடிய சில 3rd rank 4th rank லீடர்ஸ் தான் அதோட பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்லிட்டு போறாங்க. ஒரு டிமாண்டா வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஏன் தயங்குறாங்க? அதுதான் பொலிட்டிஷியன்ஸ் தானே, சும்மாவது போட்டு இல்லங்க, அவன ஏதோ ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்குல்ல. நான் அதை தான் சொல்ல வரேன். see this is அரசியல் பண்ண கூட யோசிக்கிறாங்களே அதை வச்சு. அரசியல் பண்ண கூட யோசிக்கிறாங்களே அதை வச்சு. அரசியல் அதை வச்சு அரசியல் பண்ண கூட யோசிக்கிறாங்களே. பண்ண கூட யோசிக்கிறாங்கல்ல. கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ரைட். see நீ வந்து பெய்டு மவுத்ஸையும் லும்பன் எலிமெண்ட்ஸையும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய லும்பன் எலிமெண்ட்ஸையும் பெய்டு மவுத்ஸையும் வச்சு நீ வந்து கத்துற. நான் கேட்கறது அஃபிஷியலி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அஃபிஷியல்ஸ், டாப் பீப்புள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்கட்டுமே. why not? இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட். இப்ப ஒரு ஜனநாயகத்துல மக்கள் போடக்கூடிய அந்த வாக்குக்கும் பவர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்ம பாட்டுக்கு மக்கள் ஓட்டு போடாத ஒருத்தனை அதிகாரத்துல உட்கார வைக்க முடியாது. அப்படி உட்கார வச்சா மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. சொசைட்டில கேயாஸ் கிரியேட் ஆயிடும். அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு டெமோக்ரஸில பெருசா அப்படி பண்ண முடியாது. அதுவும் 10 வருஷம் அதிகாரத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. வாய்ப்பு. அவர் இன்னொன்னு என்ன சொல்ல தெரியுமா, ஜெயிச்சதே ரிக்கிங்லன்றாரு. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது 2014ல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வாஸ் இன் பவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது. பட் எனிவே நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, மக்களுக்கு அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அதை சீரியஸா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணா பெட்டர் இல்ல? நம்மளா ஏன் ஒரு கன்க்ளூஷன் இல்ல நான் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பாங்கன்றான். நான் அதை தான் உங்களை கேட்கிறேன். வேர் வில் யூ ஸ்டார்ட் அண்ட் வேர் வில் யூ எண்ட்? வாட் இஸ் தி ஆடிட் சிஸ்டம்? 543 தொகுதி இருக்குது. 543 தொகுதியில யூ கிவ் எ லிஸ்ட். 543 தொகுதியை ரீவிசிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் அ மேமத் எக்ஸசைஸ். எவ்வளவு பேர் எவ்வளவு கோடி ஓட்டு போட்டாங்க? இப்போ ஐ திங்க் அரௌண்ட் 90 crore people voted. அவுட் ஆஃப் 90 crores 60% எவ்வளவு, அரௌண்ட் 60 crore people ஓட் பண்ணிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் 99 plus வந்திருக்கு. 100 crores நம்ம கிராஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் எலெக்ஷன் வில் பி 103 or 104 crore people
ஓட்டர்ஸ், டோட்டல் ஓட்டர்ஸ் 60 crores, 60 to 70%, 60 crore ஓட்டர்ஸ் போட போறாங்க இந்த எலெக்ஷன்ல. ஐ திங்க் 90 crore ஓட்டர்ஸ் நினைக்கிறேன் கேப்ரியல். அரௌண்ட் 60 to 65%, ரஃப்லி அரௌண்ட் 60 crores வச்சுக்கோங்க, 50 crores வச்சுக்கோங்க. பை அண்ட் லார்ஜ் 50 கோடி பேர் ஓட்டு போட்ட ஒரு ப்ராசஸை கேன் யூ ரீவிசிட்? ரேண்டமா பண்ண முடியாது கேப்ரியல், நீ தான் சொல்லணும்ன்ற. நான் என்ன கேட்கறேன் உங்களை, நீங்க திரும்ப திரும்ப இதை கேட்கறீங்க, இது வந்து ராகுல் காந்தியா சொல்ல முடியும். நான் உங்களை கேட்கறது, when you are leveling a charge 543 தொகுதியிலையும் ரீவிசிட் பண்ண முடியுமா? நான் ரீவிசிட் பண்ணணும்னு கூட சொல்ல வரல. ரீவிசிட் பண்ணுங்க, அந்த விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க, திரும்ப எலெக்ஷன் நடத்துங்கன்னு கூட நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிரச்சனை நடந்திருக்கா இல்லையான்றத தெளிவா மக்கள்கிட்ட சொல்லுங்க. பிரச்சனை நடந்திருக்குன்னா நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அது தெரிய வேண்டிய அந்த அந்த உரிமை மக்களுக்கு இருக்கு, என்ன நடந்ததுன்னு. நீங்க மாதவபுரா சென்ட்ரல் பெங்களூர் மட்டும் சொல்றீங்களா, ஓவராலா சொல்றீங்க? ஓவராலா சொல்றேன். ஓவராலா அவங்க சார்ஜ் யார் மேல வைக்கிறீங்க? ஓவராலானா இவர் ரீவிசிட்டிங். நீங்க பெங்களூர் மட்டும் கேளுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா this on limelight and there is some adequate prima facie case. 1 lakh voters வந்து 1.4 lakh 1.04 lakh votersன்றாரு. அவர் வந்து இஸ் கிவிங் சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எதுவுமே மறுக்க முடியாததாகவும் ஈஸியா தள்ளி போகக்கூடியதில்லை. நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, பிரச்சனைக்கு உரியதா வந்திருப்பது சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டியூன்சி. அவுட் ஆஃப் 543 1 கான்ஸ்டியூன்சி வந்திருக்கு. அந்த 1 கான்ஸ்டியூன்சிஸ்க்கு கமிஷன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் நாட் அடிக்வேட், ஐ அக்ரி. பட் மிச்சம் இருக்க 542 கான்ஸ்டியூன்சிஸ்ல எந்தெந்த கான்ஸ்டியூன்சி நீங்க கேட்குறீங்க, எந்தெந்த கான்ஸ்டியூன்சி நீங்க கேட்கலன்னா நீங்க என்ன மீன் பண்ண விரும்புறீங்க சொல்லாட்டினா, யூ வாண்ட் த ஹோல் ப்ராசஸ் டு பி ரீவிசிட்டட். இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஸோ குறைந்தபட்சம் ஃபோக்கஸ்டா சில தொகுதிகளை மட்டுமாவது தட் இஸ் வாட் ஐ பாயிண்ட் அம் சேயிங். ஸ்டாட்டிஸ்டிக்கல் வைஸ் வந்து நீங்க சாம்பிள் சைஸ் எடுக்கணும். நீங்க ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இந்த இஷ்யூ கொஞ்சம் சீரியஸா அணுகுன்றீங்க. இந்த இஷ்யூ சீரியஸ் ஆனுங்க. நான் என்ன சொன்னேன், டேக் எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ தெரியும், அப்படி ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை வந்து சாம்பிள் சைஸ் எடுங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு எடுங்க. 10 கான்ஸ்டியூன்சி எடுங்க. 4 தொகுதிக்கு 4 கான்ஸ்டியூன்சி, 16 கான்ஸ்டியூன்சி கூட எடுத்துக்கோங்க. சாம்பிள் சைஸ் கொஞ்சம் கூட இருக்கலாங்க. பட் லெட்டஸ் செரி பிக் பண்ணாதீங்க. அக்ரெசிவா ஒர்க் பண்ணி 16 ஈச் 4 கான்ஸ்டியூன்சிஸ் எடுங்க. அல்லது அவ்வளோ அக்ரெசிவா வந்ததுல 16 வரல, 10 தான் வருது. பட் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் 4 ரீஜன்ஸ்னா ஃபைன். அதில் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. தென் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம். ஒரு கான்ஸ்டியூன்சியை மட்டும் சொல்லிட்டு மற்றதை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன், நீ கண்டுபிடிக்க. நான் எப்படி கண்டுபிடிக்க மாட்டேன்? ஈவன் யூ ஆர் அக்யூசிங் மீ. ஐ எம் த கமிஷன், யூ ஆர் அக்யூசிங் மீ. ஐ எம் ஆஸ்கிங் யூ கிவ் த ப்ரூஃப். இந்த ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு நீ கொடுக்குற, ஐ எம் கிவிங் சம் நான்சென்ஸ் ஆன்சர். உங்கள் சந்தேகம் மேலே வலுக்குது, ஐ அக்ரி. அடுத்து உங்களுக்கு என்ன லாஜ், அடுத்து உங்களோட எண்டு. நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ அப்போ குறைஞ்சது ஒரு 10 தொகுதியில் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா சிஸ்டம் ரிக்டுன்னு பார்க்கலாம். சிஸ்டம் ரிக்டுன்னு பார்க்கலாம். தென் இட்ஸ் a serious issue. then there may be a nationwide movement. எல்லாம் கரெக்ட். சரி, எதுவுமே இல்லாம அந்த ஒரு கான்ஸ்டியூன்சில கூட நீ என்ன கேட்கற? நீ ஆர் யூ ஆஸ்கிங் ஃபார் a repolling ஆர் ஃபார் ரீகவுண்டிங்? நீ என்ன கேட்கற? சரி, அதுல வந்து ஒரு டிஃபிகல்ட் என்னன்னா, 45 டேஸ்க்குள்ள நீ எலெக்ஷன் பெட்டிஷன் போடலன்னா முடிஞ்சிடும். பட் ஸ்பெஷல் பர்மிஷன் சுப்ரீம் கோர்ட் கேன் ரீஓப்பன். சரி, இந்த ஒரு கான்ஸ்டியூன்சி மட்டுமே உங்க கவனமா, அல்லது என்டையர் ப்ராசஸுக்கு நீ சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டா, எவிடன்ஸ் நீ தான். நான் எப்படி கொடுக்குவேன்? ஐ எம் த அக்யூஸ்டு. கரெக்டான பாயிண்ட் தான் அது. ஐ எம் த அக்யூஸ்டு. நான் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து அக்யூஸ்டு cannot give எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் himself. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உங்க மேல கோர்ட்ல போய் நானே கேஸ் போட்டு, அப்படி சில கேஸ்லாம் வந்திருக்கு. உங்க மேல நான் கோர்ட்ல கேஸை போட்டு கூண்டில் போய் நிற்கும் போது, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு ஜட்ஜ் ஐயா என்ன பார்த்து கேட்கும்போது, இதுக்கு ஆதாரம் அவர்கிட்ட தான் இருக்குன்னா அவன் வக்கீல் வந்து ஒத்துக்க மாட்டான், ஜட்ஜும் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, எந்த கேஸா இருந்தாலும் ஒருத்தரை கொண்டு போய் அக்யூஸ்டா நிறுத்திட்டு, கொலை கேஸா இருந்தா கூட நான் அறிந்தவரை சொல்றேன், எவிடன்ஸை குற்றம் சுமத்தினவன் தான் அவன் மேல கேட்கணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல? எவன் லெவல் பண்றானோ அவன் மேல, அக்யூஸ்ட் மேல இல்ல, அக்யூசர் மேல. நீ அக்யூஸ்ட் கிட்ட தான் இருக்குன்னா அவன் தெரிஞ்சா கூட உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்லவே தேவையில்லை. தட்ஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அந்த பொசிஷன்ல தானே நீங்க ராகுல் காந்தி இருக்காருன்ற. நான் சொல்றது புரியுதா கேப்ரியல்? சரி, இப்ப இதுல இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இப்ப தமிழ்நாடு இதுல பெக்குலரான ஒரு பொசிஷன்ல இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தளவு டிஎம்கே கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாங்க. 3 எலெக்ஷன்ல ஒரு ஜெயலலிதா 2 டிஎம். ஆமா, கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாங்க. ஆனா இங்க திமுக ஆதரவு யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வெறித்தனமா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இங்க சிஸ்டமே கம்ப்ளீட்டா காம்ப்ரமைஸ் ஆயிருச்சுன்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல திமுக அந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. ஏதோ சில அபிஷியலா அவங்க எதுவுமே பண்ணல. இல்ல, ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. அபிஷியலா பெருசா எதுவும் பண்ணல. 7 கேள்விகள் ஏதோ முன்னாடி. சோ இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நிஜமாவே இங்க சிஸ்டம்ல பிரச்சனை இருக்குன்னா அதை விட வேற எதுவும் பெரிய பிரச்சனை இந்தியால கிடையாது. இதுதான் தி இஷ்யூ. மற்ற எல்லாத்தையும் ஓரமா வச்சு இதான் நீங்க கையில் எடுக்கணும். நீங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, உங்க ஆட்கள், உங்க ஆதரவாளர்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அபிஷியல் முக்கியத்துவம் ஒரு ட்வீட் இல்ல 2 ட்வீட் அப்படியே தான் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது என்னன்னா, they want the cake and eat it too.
அவங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்கன்னா, ஏன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் சொன்னவங்க எல்லாமே வந்து இஃப் நாட் 100%, 99% ஆகுது டிஎம்கே ஃபெட் பெய்டு மவுத்ஸ். எவ்ரிபடி நோஸ் இட். அவங்கெல்லாம் யார் என்னன்றது பார்க்குறவங்களுக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த திமுகவோட ப்ராக்சிஸ், இவங்க மூலமாக திமுக என்ன சாதிக்க விரும்புதுன்னா, நேஷனல் லெவலில் எலெக்ஷன் ரிகிடு, மோடியோட கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமசி அண்டர் சீஜ், அந்த எண்ணத்தை மக்கள் மத்தியில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டில். அதுதான் இவங்களோட பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்ட்டுக்கு. அடுத்தடுத்த எலெக்ஷன் எப்போ வந்தாலும் 26, 29, 31 எப்போ வந்தாலும் அதுதான் இவங்களுக்கு உதவும். அது ஒரு அஜெண்டா. ஆனால் அதே நேரத்தில் திமுக அஃபிஷியலாக இதை கொஸ்டின் பண்ணாது. கொஸ்டின் திமுக பண்ணுச்சுன்னா என்ன வரும்னா, நீ எப்படி ஜெயிச்ச 2 எலெக்ஷனில், 19லையும் 24லையும், அப்புறம் 21லையும் நீ தானே ஜெயிச்ச, 3 எலெக்ஷன் ஜெயிச்ச, 2 எடுத்துமா, 2 பார்லிமெண்ட்ல நீ எப்படி ஜெயிச்சன்னா அதுக்கு பதில் கிடையாது. எவிடன்ஸும் கேட்பாங்க, எல்லா எவிடன்ஸ் இல்லை, பதிலே கிடையாது. ஏன்னா இந்த யூடியூபர்ஸ் வந்து இவனுங்க என்ன பண்ணுவாங்க, டெல்லியில் ஒரு மிஷின், இங்கே ஒரு மிஷின் கதை அழைப்பாங்க, அப்படி சேத்தவாரி அடிக்கிறது. இது வந்து சேத்தவாரி அடிக்கிறது தான். திஸ் இடியட்ஸ் ஆர் டூயிங் வந்து கம்ப்ளீட்லி வந்து சேத்தவாரி அடிக்கிற வேலை தான். சேத்தவாரி அடிச்சுட்டு ஸ்லாண்டர் கேம்பெயினுங்க இது. வாட் திஸ் யூடியூபர்ஸ் ஆர் டூயிங் வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே பெய்டு மவுத்ஸ் ஸ்லாண்டர் கேம்பெயின் உங்களுக்கு தெரியும். அவதூறை அள்ளி வீசிட்டு போயிட்டே இருக்கிறது, அதை பற்றி கவலையே கிடையாது. சிம்பிள் கொஸ்டின், நேச்சுரல் கொஸ்டின், நீ எப்படா ஜெயிச்சனா அதுக்கு பதிலே கிடையாது. பதில் ரொம்ப அறிவுஜீவிகளாக அதில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இவிஎம்மை வந்து அப்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்க இவிஎம் அவங்க கை வைக்கல, மக்களுக்கு சந்தேகம் வந்துடும், வட இந்தியாவில் இருக்க இவிஎம்லாம் மாற்றிட்டாங்க. இவிஎம் மேலே சொன்னதை இப்போ அப்படியே ஓட்டர் லிஸ்ட்டில் மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். டிஎம்கே அஃபிஷியலாக இதை தொடாது. ஏன்னா அது கண்ணாடி வீட்டுக்குள்ள வந்து கல்லடிக்கிறது, அவங்களுக்கு தெரியும் அதோட பொலிட்டிக்கல் டேமேஜ் என்னன்றது. நாளைக்கு இந்த கேம்பெயின் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும் போது, நாங்கள் எப்போங்க சொன்னோம் ப்ராசஸ் இருக்குதுன்னு, அவன் சொன்னதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, தேர் நாட் டிஎம்கே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டிஎம்கேவோட அசோசியேட் ஆகிருக்கும் யாருமே பேச மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ டர்ட்டி கேம் பை டிஎம்கே. தே வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட் டூ. அதாவது ஆல் இண்டியா லெவலில் மோடி ஜெயிச்சது ரிகிடு எலெக்ஷனில், அந்த லெஜிட்டிமசி ஆஃப் த மோடி கவர்மெண்ட்டை மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஜெயிச்சது மக்கள் எங்களுக்கு போட்ட ஓட்டு. ஸோ இந்த டியூவல் கேம்பெயினை தான் அவங்க ரன் பண்ணுறாங்க. இது வந்து மோடி வெறுப்பில், பிஜேபி வெறுப்பில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் மத்தியில் அது எடுப்படும், ப்ரோ டிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில் எடுப்படும். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கேமில் நேரடியாக தலையிடவே மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கூட எலெக்ஷன் கமிஷனருக்கு 7 கொஸ்டின் 7 பதில்ன்றதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எப்படி கேட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட் அப்ரோச். அது வந்து வெல் கண்ட்ரோல்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி கண்ட்ரோல்டு ரெசிஸ்டன்ஸ். ஒரு எல்லையை மீறி போகாது. நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் இட் இஸ் ட்ரூனா தட் மஸ்ட் பி தி இஷ்யூ. அது போக மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை தி இஷ்யூவாக கையில் எடுத்தாங்கன்னா சிக்கல் இவங்களுக்குன்றது தெரியும். இந்த கேம் ஆடுவாங்க, தொடர்ந்து இந்த கேம் ஆடுவாங்க. அதுக்கு தானே வந்து பெய்டு மவுத்ஸை வந்து மாத கணக்கில் கோடிக்கணக்காக மாதம் செலவு பண்ணி பெய்டு மவுத்ஸை யூடியூபர்ஸை சோஷியல் மீடியா வாரியர்ஸ் எதனால் வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டர்ட்டி கேம்பெயினுக்கு தான் வளர்க்குறாங்க. நேரடியாக டிஎம்கே 24 எலெக்ஷனோட லெஜிட்டிமசியை இது வரைக்கும் கொஸ்டின் பண்ணலை, பண்ணவும் பண்ணாது. அதாவது திரிணாமுல் காங்கிரஸில் ஆர்ஜேடியிலலாம் 1 or 2 எம்பிஸ் ஐ திங்க் மொஹுவா மொய்த்ராலாம் கேட்டிருக்காங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா லோக்சபா எலெக்ஷனையே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணணும், தெர் மஸ்ட் பி நியூ எலெக்ஷன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு டிஎம்கே எம்பி வாயிலன்னு வந்திருக்கா? வராது. தே நோ த ரிஸ்க். ஆனால் இந்த கேம்பெயின் ரிஸ்க் இருக்குதுல்ல, ஏன்னா இவங்களும் அதில் மாட்டுவாங்கல்ல. நீ எலெக்ஷன் ஓணுன்னு கேட்டால் ஏங்க இன்னொரு எலெக்ஷன் ஒரு லாஜிக்கலாக பார்த்துக்குவாங்க. இன்னொரு எலெக்ஷன் ஜெயிச்சு வச்சு அதை ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியாங்க. மேமத் எக்ஸசைஸ். சிட்டிங் எம்பியா இருந்து ஓட்டு போடணும், எவ்வளோ கோடி செலவு பண்ணணும், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா? மொஹுவா மொய்த்ராக்கும் இவர் ஆர்ஜேடி எம்பிக்கு இருக்க தைரியம்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இங்கே ஜெயிச்சு இவங்க இதை சொன்னாங்கன்னா இதோட லாஜிக்கல் கன்க்ளூஷன் தேல் பீன் சூப்புங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ள அவங்க கல்லடிக்க மாட்டாங்க, தே நோ வெரி வெல். ஆனால் அதே நேரத்தில் இந்த கேம்பெயினை ரன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் தே வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட் டூ. இதை செய்வாங்க, இந்த ஸ்லாண்டர் கேம்பெயினை ரன் பண்ணுவாங்க, இந்த லெஜிட்டிமசி ஆஃப் த மோடி கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுவாங்க, ப்ராசஸை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் நீ எப்படா ஜெயிச்சனா அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களை அவதூறு பரப்புவாங்க. இதுதான் அவங்க செய்வாங்க. பிகாஸ் தேர் பெய்டு மவுத்ஸ். ஏன்னா இதை எய்தவனருக்கு அம்போ நோவான இதை செய்யறது டிஎம்கே, அண்ணா அறிவாலயத்தோட அல்சேஷன்கள் அந்த பணியை வந்து சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அவங்களுக்கு நல்லா தெரியும். இது அஃபிஷியலாக டிஎம்கே இந்த லைன் எடுக்க முடியாது. பீங் அ பிகெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படிங்க அவங்க எடுப்பாங்க? 2 டேர்ம் ஜெயிச்சிருக்காங்க. இது த பிகெஸ்ட் பிளாக் இன் பார்லிமெண்ட்டுங்க. 22 + 10 32 எம்பிஸ் இருக்காங்க உங்களுக்கு. அதை தாண்டி பிஜேபியை ஒரு லிமிட்டை மீறி சீண்ட வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ? அதுவும் உண்மை. அது 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நீங்க லெஜிட்டிமசி ஆஃப் த 24 எலெக்ஷனை கொஸ்டின் பண்றது அஃபிஷியலா பண்ணீங்கன்னா மமதாவே அதை பண்ண மாட்டேன்றாங்க. அது மோடியை டைரக்டா சீன்ற மாதிரி கருவின் குற்றம். தட் இஸ் யுவர் சேலஞ்ச். யுவர் சஸ்பெக்டிங் யுவர் பர்த், விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஒன்.
இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அஃபிஷியலா ஸ்டாலினோ டிஎம்கேவோ 24 எலெக்ஷன்ஸோட லெஜிட்டிமசியை, மோடி கவர்மெண்டோட லெஜிட்டிமசியை கொஸ்டினே பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா they will have to pay a very huge price. They are very very sharp political people. அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ப்ராக்சிஸை வச்சு கூலிப்படையை வச்சு கத்த வைப்பாங்க. அது நடக்கும், அது தொடர்ந்து நடக்கும். ஆனா இப்ப நான் இன்னொரு ஆங்கிள் இருந்து இதை பார்ப்போம் சார். இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்தளவுல எலக்டோரலா இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஏன்னா இப்ப இங்க எலக்டோரல் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் உங்களோட வாதமா இருக்கு. இந்த கேம்பெயினை நீங்க பண்றீங்க, அப்ப இந்த கேம்பெயினை பிஜேபி காரன் நம்ப மாட்டான், பண்ண மாட்டான். ஆனா இந்தியா அலையன்ஸுக்கு ஓட் போடுறவன் என்ன யோசிப்பான்னா, நான் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் ஜெயிப்பா, அப்ப நான் எதுக்கு போய் ஓட்டு போடணும்னு நினைப்பான். எனக்கு என்னமோ எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இது பெரிய டிசாஸ்டர் தான் பாக்குறேன். அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க இப்ப. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஓட்ஸ் வாங்கி தர இஷ்யூ கிடையாது, ஓட்டு வாங்கி தர இஷ்யூ பேக் ஃபயர் தான், பேக் ஃபயர் தான் ஆக போகுது. இது 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 இந்த ரிஸ்க் இருக்குது. வாட் நெக்ஸ்ட்ன்றத பத்தின கிளாரிட்டி இல்லாம ஸ்லாண்டர் கேம்பெயின்ல எவ்வளவு நாள் போவேன். Then you are giving statements against the election commission. Of course election commission is doing absolute wrong things. அதுல சந்தேகம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப தவறான பல வேலைகளை செய்துன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. Caesar's wife should be above suspicion மாதிரி எலெக்ஷன் கமிஷன் above suspicion இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல அப்போசிஷன் வைக்கக்கூடிய சார்ஜஸ்லாம் ஒதுக்கி தள்ள முடியாதவை. we do understand the seriousness of the issue. பட் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன, அப்போசிஷனோட ஸ்டாண்டில் அடுத்த ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது அடுத்த ஸ்டாண்டுக்கு போய் நிற்கலன்னா அப்புறம் நீங்கள் வந்து யூ லூஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஓட்டர்ஸ். ஆனால் இப்போ ஒன்று பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா அலையன்ஸ் இப்போ சேர்ந்துருக்காங்க. இதே ஸ்பிரிட்ல ஒன்னா சேர்ந்து மாதவபுரால பண்ண விஷயத்த மற்ற தொகுதிகளையும் அவங்களே பிரிச்சு பண்ணிக்கலாம். ரைட், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. சாம்பிள் சைஸ் செட். You must have some sample. அதுதான் சொன்ன வேற 2 each 8 கான்ஸ்டிட்யூன்சி ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன்ல ஈடுபடுறாங்க. ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன். Then it's a serious issue, very serious issue. Because this sample cannot be ignored easily. ஒரு கான்ஸ்டிட்யூன்சி எங்க கடந்த காலங்கள்ல எல்லாம் எவ்வளவோ நடந்திருக்குங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லாம், அசம்பிளி எலெக்ஷன். இந்தியன் டெமோக்ரஸி இட் இஸ் a puzzleனாலும் கூட வந்து நிறைய ஃப்ளாஸ் இருந்திருக்கு. பட் ப்ராசஸே நீங்க கொஸ்டின் பண்றதுன்றது அது எங்க போய் நிற்கிறாரு? ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்படிதான் ஜெயிக்கிறாங்கன்றாரு, ஒவ்வொரு எலெக்ஷனும் அப்படிதான் ஜெயிக்கிறாங்கன்றாரு. அது எப்படி? அப்போ நீ வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன்லேயே கூட வந்து வேர் இஸ் த ப்ரூஃப்ன்றாங்க. நீ வந்து வாட்டர் வேணும் வீடியோ கொடுக்க முடியாதுங்க, பிரைவசி இஷ்யூ. அது சுப்ரீம் கோர்ட்டோட 2019 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்போசிஷனால இந்த இஷ்யூவை கொண்டு போக முடியாது. எஸ்பெஷலி டிஎம்கேவால் இதை ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது. டிஎம்கே வந்து இதில் வந்து ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் பார்ட்னராக தான் இந்த இஷ்யூவில் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் தே என்ஜாய்டு த சிஸ்டம், they are enjoying the system. அவங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷனை ஜெயிக்கிறாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஜெயிக்கிறாங்க. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சிஸ்டம் இருக்குன்னு யாரு உண்மையிலே நீ மல்லாக்கப்படுத்தி எச்ச துப்பிக்கிற மாதிரி? அது கண்ணாடி வீட்டுக்குள்ள வந்து கல் அடிக்கிறீங்க, எப்படி வந்து வேர் இஸ் ப்ரூஃப்? அப்போ அதனால வந்து டிஎம்கேவால இந்த இஷ்யூவை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொண்டு போக முடியாது. லைக்வைஸ் மமதா பானர்ஜியால கொண்டு போக முடியாது, ஆம் ஆத்மியால கொண்டு போக முடியாது. பஞ்சாப்ல 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் பார்ட்டியோட ப்ராப்ளம் வந்து மற்ற கட்சிகளோட ப்ராப்ளமாக ரொம்ப நாள் இருக்க முடியாது. செத்து கொண்டிருந்த இந்தியா கூட்டணிக்கு இந்த இஷ்யூ உயிர் கொடுத்துருக்குது. அதுக்கு தே ஹேவ் டு தேங்க் எலெக்ஷன் கமிஷன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி.